மேட்டூர் அணையை உரிய காலத்தில் திறந்து அதை அந்த குறுவை தொகுப்புக்கு 482 கோடி ரூபாய் செலவில் நிதி வழங்கி 19 லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றுள்ளனர். டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு முதல் நெல் சாகுபடி சிறப்பு திட்டம் 115 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இதனால் 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக கார் குறுவை சொர்ணாவரி பருவத்தில் சாகுபடி மேற்கொண்டது. ஆக இதுபோன்ற வளர்ச்சி இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை காரணத்தால் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இப்ப இல்ல, இதெல்லாம் கேட்பதற்கு அவர்கள் தைரியம் இல்லை. அத்தகைய தைரியம் இல்லாத காரணத்தால் தான் இந்த சட்டமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆக இப்ப இந்த இடம் அடுத்த 2026 அவர்கள் இருக்க மாட்டார்கள், நாம் தான் இருப்போம். நம்முடைய முதலமைச்சர் நிதியமைச்சர் அவர்கள் படித்த சாதனை மக்களுக்கு சென்றிருக்கிறது. அந்த உடனுக்குடன் இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியில தான் நாங்கள் 10 ஆண்டு காலம் நாங்கள் வேலை எதிர்கட்சி அவ்வளவு வேலை செஞ்சோம். இப்ப ஆளுங்கட்சியும் இப்ப நாங்கள் முதலமைச்சர் அவர் தூங்காமல் அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும், எல்லோரும் பணியாற்றிய மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த சாதனை புரிந்த இங்கே நம்முடைய முதல்வருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அந்த வேளாண் நிதி நம்முடைய இந்த நிதி அறிக்கை என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வேளாண்மை வரவு செலுத்தல் திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்று தருமாறு தாங்களை வேண்டி இந்த வெற்றிகரமான இந்த நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்த வேளாண் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் முதல்வருடைய அலுவலகத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் முதன்மை செயலாளர் முதற்கொண்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2026 உங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.